அழைக்க பெற்றவர்கள் வரல. அப்போ இயேசு சொல்கிறார், இதை சொல்லி, அழைக்க பெற்றவர்கள் என்னுடைய விருந்தை சுவைக்க போவதில்லை. நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான், எந்த டவுட்டும் இல்லை. நம்மெல்லாம் அவருடைய சாயல் தான், எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் நாம் அவரை இன்னும் உணராமல் இருப்பதால், அவரோடு பழகாமல் இருப்பதால் நம்ம அந்த அன்பை ருசிக்கிறதே இல்லை. ஏமாளி யாருன்னா நீ நானும் தான். ஏன்னா நம்ம அவர் மறந்துட்டு இருக்கோம், அவர் விட்டு விலகி இருக்கோம். எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, ஆண்டவரை அறியாத பிள்ளைகள்லாம் அறியாமையில் இருப்பவர்கள், ஆண்டவரை தினந்தோறும் ஜெபிக்காத பிள்ளைகள்லாம் அறியாமையில் இருப்பவர்கள், ஜெபமாலை ஜெபிக்காத எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஜெபமாலை ஜெபிக்கிறதே இல்லை. உனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுமா, என்ன தைரியத்தில் நீ வாழ்ந்துட்டு இருக்க? இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் உன்னை காப்பாற்றுவாங்கண்ணா? இல்லை, இந்த உலகத்தில் இருப்பவங்க நீங்கள் எப்போ விழணும்னு காத்து கொண்டு இருக்கிறார்கள். உன் சொந்தக்காரங்களாம் உன்னை வந்து பிடிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை, நீ தனிமையில் இருக்கிற பொழுது உன் சொந்த பந்தங்கள் வரமாட்டார்கள். உன்னை பெற்றவர் கூட வராமல் போகலாம். உனக்காக வருபவர் இவர் தான். நீ இவர்கிட்ட பழகாமல், இவர்கிட்ட பேசாமல், இவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்காம, ஆனால் என் கூட இருக்குன்னு சொல்லாமல் நீ எப்படி வாழ்ந்துருவ? உன்னை சுற்றி இருப்பதெல்லாம் உன் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறாங்க. இவர் ஒன்று தான், ஒருவர் மட்டும்தான் உன்னுடைய எழுச்சிக்காக உன் கரங்களை கொடுப்பது காத்திருக்கிறார். செவி வல்லமையான இருக்கிற ஆண்டவர் நாளில் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். கோடி அற்புதர் அந்தோனியா ஜெபத்திலே நீங்கள் வாழ்வீர்கள்.